வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அகோரி ஒருவர் தனது நிபந்தனையை நிறைவேற்றக் கோரி அரை நிர்வாணத்துடன் அலப்பறை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசார் முன்பு அகோரி ருத்ரதாண்டவம் ஆடியதன் பின்னணி என்ன? ஐயா நியூஸ்காரர்களே, தயவு செய்து சொல்கிறேன், பெட்ரோல் ஊத்தி பத்த வைப்பேன். என்ன தானே தெரியாதுவான், வேகத்தை தெரியாதுவான், அவ்வளவுதான் வேகத்தை தெரியாது. தெற்கே வணங்கினேன், தெளிவடைந்தேன், வடக்கே சென்றேன் வையகத்தை உயர்த்துவதற்கு என்று மெய்ஞானம் பேசிய அகோரி ஒருவர் கலெக்டர் ஆபீஸ் முன்பு அரைகுறையாக நின்று போராடி உள்ளார். தனது கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் உடலில் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிப்பேன் என போலீசாரையே உலுக்கியுள்ளார். அகோரி ஆக்ரோஷமானதற்கு யார் காரணம்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தான் பகுதியைச் சேர்ந்தவர் காசி. இவர் வட மாநிலங்களுக்கு சந்நியாசம் சென்று அகோரியாக சொந்த ஊர் திரும்பியுள்ளார். முழு அகோரியாக மாறிய காசி உலகங்காத்தான் மற்றும் முரார்பாளையம் பகுதிகளில் சிலையை நிறுவி அதை சுற்றி எலும்பு கூடுகளை வைத்து வழிபட்டு வந்தார். அகோரியின் வழிபாடு முறையை கண்டு மிரண்ட மர்ம நபர்கள் சிலர் சிலை மற்றும் கோயில் மணியையும் உடைத்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அகோரி தெரிவித்துள்ளார். இதனால் விரக்தியடைந்த அகோரி தான் எழுப்பிய கோயில் சிலையை உடைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்தித்து மனு அளிக்க சென்றார். அரை நிர்வாணத்துடன் வந்த அகோரியை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர். அவர்களிடம் வாக்குவாதம் செய்த அகோரி திடீரென தான் உடுத்தி இருந்த துண்டை களைந்தார். அப்போது ஒருமையில் பேசியதாக போலீஸ்காரர் ஒருவரிடம் எகிரினார். அரைகுறையுடன் நின்றிருந்த அகோரியை உள்ளே செல்ல விடாமல் போலீசார் அரண் அமைத்து தடுத்து நிறுத்தினர். ஏற்கனவே தான் கொடுத்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் ஏன் இங்கு வரப்போகிறேன் என லாஜிக் பேசி போலீசாரை சீண்டினார். தன்னை தொட்டால் உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்வேன் என்று மிரட்டினார். பெட்ரோல் ஊத்தி பத்த வைப்பேன். என்ன தன்னை தானே தெரியாதுவான், வேகத்தை தெரியாதுவான், அவ்வளவுதான் வேகத்தை தெரியாது. இங்கேயே தீக்குளித்து தனது உடலை தீக்கிரையாக்குவேன் என்றும் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொறுமையிழந்த போலீசார் அவரை அகற்ற முற்பட்ட போது தன்னை தொட்டால் குட்டிச்சாத்தான் ஏதாவது செய்துவிடும் என பீதியை கிளப்பினார். ருத்ர தாண்டவம் ஆடிய அகோரி நான் என்ன திருடனா, என்னை ஏன் தடுக்கிறீர்கள் என போலீசாரிடம் விதண்டாவாதம் செய்தார். இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் தங்களின் புகார் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். அதை கேட்டு சாந்தமடைந்த அகோரி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அகோரி ஒருவர் அரை நிர்வாணத்துடன் ருத்ர தாண்டவம் ஆடியதால் அப்பகுதியே கலேபரமானது.